ஈமானுங்கிறது ஒரு பேர் இன்பம். அது அந்த இன்பத்தை யாராலும் விளக்கப்படுத்த முடியாது. வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. உமர் புலவர் அவங்க தன்னுடைய சீரா புராணத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஈமானுங்கிறத யாராலும் உணர முடியாது, யாராலும் பேசி விளங்க வைக்க முடியாது, அது உணர மட்டும்தான் முடியும், அவங்களால அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில் ரமதானுடைய அந்த பேர் இன்பத்தை அந்த ரமதானுடைய மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஈமானிய ருசியை நம்ம ருசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளை தயார்படுத்தாமல் நேரடியாக நம்ம இறங்கும் போது என்ன நடக்கும்னா அந்த இன்பம் நமக்கு புரியாது. நோன்பு வைப்போம், தொழுவோம், தராவியத்தில் கலந்துக்குவோம், குரான் ஓதுவோம், ஆனால் ருசியாக அந்த இன்பம், அந்த ஈமானிய இன்பம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதனால அந்த இன்பத்தை நம்ம ருசிக்க நாம மட்டும் ருசிக்க கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அப்ப நாம ரமதானுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கணும், ஒரு பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், அதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும். அதற்கு தான் ரஜபுடைய மாதம், அதுக்கு தான் ஷாபானுடைய மாதம்.